வளைகுடா பகுதியில் நீடித்து வரும் பதற்றம் தற்போது கடல் போக்குவரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான நேரடி மோதல்கள் குறைந்திருந்தாலும் பிராந்தியத்தில் முழுமையான அமைதி திரும்பவில்லை. இதற்கிடையே இந்தியாவை நோக்கி வந்ததாக கூறப்படும் கப்பல் ஒன்று பாகிஸ்தான் கடற்கரைக்கு அருகே தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள பாபல் மண்டேப் ஜலசந்தையில் எகிப்து நிறுவனத்துக்கு சொந்தமான திஹாமா என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கடல் வழியாக சவுதி ராணுவ உபகரணங்களை ஏற்றி சென்றதாக கூறப்படும் இந்த கப்பல் தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த 3 பேர் மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு பிறகு மீட்பு பணிக்கு சென்றபோதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஹவுதி அமைப்பை சேர்ந்த 2 மீட்பு பணியாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 7 கப்பல் பணியாளர்கள், 2 கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் ஒரு மீட்பு பணியாளர் 10 பேர் காயமடைந்தனர். இதனிடையே ஓமன் வளைகுடா பகுதியில் பனாமா நாட்டை சேர்ந்த கண்டெய்னர் கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவம் தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீறியதாக கூறப்படும் அந்த கப்பல் பாகிஸ்தான் கடற்கரையிலிருந்து சுமார் 131 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த கப்பல் சமீபத்தில் மும்பைக்கு வந்து சென்றதாக இந்தியாவை நோக்கி பயணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. தொடர் தாக்குதல்களால் செங்கடல் மற்றும் பாபல் மண்டேப் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. அதேபோல ஓர்முஸ் ஜலசந்தையிலும் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய வர்த்தகத்திலும் குறிப்பாக இந்தியாவுக்கான கடல்வழி வர்த்தகத்திலும் புதிய சவால்கள் உருவாகும் அச்சம் அதிகரித்துள்ளது.